சார் இது ஒரு ஒரு சிறுகதை. கதையை சொல்றவர் வந்து ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போயிருக்காரு. தியேட்டர்ல படம் பார்க்க போறாரு. மினர்வா டாக்கீஸ்க்கு சென்னையில இருக்குது. மினர்வா டாக்கீஸ்ல படம் பார்க்குறாரு. படம் பேர் வந்து பிளாசம்ஸ் இந்த டஸ்ட் அப்படின்னு அதோட பேரு. அதை பார்க்கறதுக்காக லைன்ல நிக்கிறாரு. இன்னும் புக்கிங் ஓபன் பண்ணல. அந்த நேரத்துல என்ன பண்றாரு? ம், அப்படியே கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ற நேரத்துல எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிக்ஷா, அப்பெல்லாம் ரிக்ஷால இருக்கும். ரிக்ஷால தான் போய் இறங்குவாங்க. அதுல இறங்கி போனோடனே அந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஒருக்கு கொஞ்சம் பேரம் பேசுற தகராறு வருது. மூணு மூணு அண்ணா பேசுனா ஒரு நாலு அண்ணா கொடுங்க, இன்னும் ஒரு அண்ணா சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்றாங்க. இது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு அண்ணா சேர்த்து கேட்கறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. வேற கஷ்டப்பட்டு உழைக்கிற கொடுத்தாலும் பிடிவாதமா இருக்கான். அப்புறம் அந்த ஒரு அண்ணா விட்டு எரியல. அந்த வார்த்தை அதுல சொல்றாரு, விட்டு எரிஞ்ச ஒரு அண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த கியூல நிக்கிறாரு. அந்த கியூல நிக்கிற நேரத்துல வேடிக்கை பார்க்கறாரு. பக்கத்துல என்னென்ன நடக்குது, என்ன முன்னாடி ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை பார்க்கறாரு ஆப்போசிட்ல, அந்த கியூக்கு ஆப்போசிட்ல. அது குசேலர் குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு family பார்க்கறாரு கதாசிரியர். அங்க ஒரு 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 பெண் சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டியமா இருக்காங்க. ஒரு சின்ன பையன் படுத்திருக்கான். அவங்களோட அந்த சூழ்நிலை, அந்த ஏழ்மையான, அதாவது பிளாட்பார்க்ல இருக்க மாதிரி இருக்காங்கன்னு வைக்கலேன். அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, அதை வச்சு சொல்றேன். அதை பத்தி வர்ணிக்கிறாரு, எப்படி அவங்களோட குடிசை இருக்கு, என்ன செய்யறாங்க, எப்படி அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வர்ணிக்கிறாரு. அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது கியூ நகர்ற மாதிரி இல்லை, இன்னும் ஓப்பன் ஆகல. அப்ப அந்த படத்தோட நம்ம வெயிட் பண்ற படத்தோட கதையை பத்தி யோசிக்கிறார். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை இறந்துடும். அதை வந்து ஒரு தத்துவமா மனசுல யோசிக்கிறார். யோசிச்சுட்டே இருக்கும்போதே இங்க வந்து அந்த அந்த அம்மா வந்து அந்த பையனை தோக்குறாங்க. சாப்பிடறதுக்கு வரியா, போய் இடம் பொறுக்கிட்டு வா அப்படின்னு அந்த சின்ன பையனை தோற்ற. சின்ன பையன் ஒரு 7 8 வயசு அந்த மாதிரி, சட்டையெல்லாம் போடாத ஒரு சாதாரண ஒரு பையன். அந்த பையன் வந்து என்ன பண்றான், போயிட்டு இந்த கியூல வந்து பிச்சை கேட்கறான். கை நீட்டி பிச்சை கேட்கறான். ஒரு அண்ணா கொடுங்க, ஒரு அண்ணா கொடுங்க. ஒரு சிலர் போடுறாங்க, ஒரு சிலர் தோற்றாங்க. அந்த கேள்வி பாட்டிமாக்கு ஒரு வேலை வைக்கிறாங்க. அந்த அதையும் கவனிக்கிறாரு. இந்த பாட்டிமா ஏதோ சொல்ல தண்ணி பிடிக்க ஏதோ வெளியே போறாங்க, அவங்களும் போறாங்க. இப்படி அவங்க நடக்கிற சூழ்நிலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இந்த இதை பார்க்கும்போது அவருக்கு அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் நடிச்சு இன்னொரு படம், அதை பத்தி ஞாபகம் வருது. அந்த படத்துல இது மாதிரி தர்மா கொஞ்சம் பெண்கள் வேற தொழில் செய்து சம்பாதிக்கிற மாதிரி அவங்க சம்பாதிப்பாங்க. அது கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் நியாயமா, இப்படிலாம் சம்பாதிக்கலாமா, நான் குடும்பத்தை காப்பாத்துக்காக எப்படி வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டைலாக். அதை பத்தி யோசிக்கிறேன். அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போதே இந்த பையன் இங்க வாங்கிட்டு வரான், காசு வாங்கிட்டு வரான். இப்ப அந்த பெண் சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அங்க வந்து ஒரு ரிக்ஷாக்கார், வேற ஒரு ரிக்ஷாக்காரர் வந்து இறங்குறாரு. அதை நோட் பண்றாரு. இவனு நிக்கும் போது இத்தனையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிக்ஷாக்கார வரான், அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறான், என்ன சமையல் ஆச்சான்னு கேட்கறான். அப்புறம் ஒரு பூ எடுத்து அவங்களுக்கு வச்சு விடுவான். அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது இவருக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹனிமூன் ஜோடி மாதிரி எல்லாம் தோணுது. இவங்களாம் சினிமா எல்லாம் பார்த்துருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாரு. எங்க அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் வரேன், நான் நாலு சம்பாதிச்சுன்னு கை காட்டுறேன். பார்த்தோன்னே அந்த ரிக்ஷாக்காரன் போட்டு அடி அடிக்க அந்த பையன் அடிக்கிறான். ஏன்னா நான் இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வெளியே போய் நீ போய் பிச்சு கேட்கிறியா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அனாவுக்கு நம்மகிட்ட தகராறு பண்ணினா ஒரு ரிக்ஷாக்காரன், இதே அதே ரிக்ஷாக்காரன், அதே போல ஒரு ரிக்ஷாக்காரன் நாலனா சும்மா கிடைக்கிறதையே விடுறான். அப்ப உழைச்சதுக்கு வந்து ஒரு அண்ணா பேரம் பேசி வாங்கறதுக்கு தகராறுக்கு வரக்கூடியவன் சும்மா கிடைக்கிற நாலனாவை தூக்கி எறியலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இப்படி இருக்கும்போது அதிகம் ரொம்ப பெரிய வசதியா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, கோடி கோடியா நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க ஏன் நம்மகிட்ட இருந்து குடிக்க எடுக்கிறாங்க இலவசமா, பல வகையில நம்ம சொல்லி எடுக்கிறாங்க, அதையும் அவங்களுக்கு குறைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து கவுண்டர் ஓப்பன் ஆகுது. கரெக்டா இவரு நான் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இவர் கை நீட்டும் போது கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவருக்கு டிக்கெட் கிடைக்கும். சரி, ஏற்கனவே பார்த்த படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு மலர்ந்த செந்த மறைன்னு சொல்லிட்டு நம்ம படம் தான் பார்க்க முடியுமா, நேர்லயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதோட கதை முடியுது. கதையை எழுதுனது வந்து தோமு சி ரகுநாதன் அவர்கள். கதையின் தலைப்பு வந்து இப்ப பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கோபத்தனமா இருக்கும்.
சேற்றில் மலர்ந்த செந்தாமரை ஒரு தலைப்பா அப்படின்னு இந்த மாதிரி தலைப்பை வச்சு இப்பெல்லாம் இந்த காலத்துல நம்ம படிக்க கூட மாட்டோம். நம்மளை பொறுத்தவரை இப்பெல்லாம் ஒரு சிறுகதை தலைப்பு, நாவல் தலைப்பு கொஞ்சம் ஊடகமா அது எல்லாம் தேடணும் அந்த மாதிரி இருந்தா படிப்போம். அப்படி இல்லைன்னா எளிமையா தேன் மிட்டாயும் இன்ஸ்டா பக்கம் ஆனா விளக்குமாறு 30 GB 30 GB மெமரி இந்த மாதிரி ஒரு எளிமையான தமிழ் வார்த்தையும் சம்மந்தமில்லாத ஒரு ஆங்கில வார்த்தைகளும் இந்த மாதிரி டைட்டில் இவர் ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. வெறும் தலைப்புகள்ல வந்து வித்தியாசம் இல்லை, உள்ள அடக்கத்துல வித்தியாசம் இருக்கு. அப்படின்னு கதை பாருங்க, ஒரு லைன்ல நிக்கிறாரு, வெளியே நடக்கிறத பாக்குறாரு. இது ஒரு சிறுகதை. எழுத்து வந்து 1947 சிறுகதை பொற்காலம் சொல்ற இவங்களெல்லாம் சிறுகதை பிதாமகங்கிறதுக்கு உதாரணமா இந்த மாதிரி எளிமையான விஷயத்த கதையா சொல்லியிருக்காரு. 80 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய சிறுகதை. நடை வந்து ரொம்ப சரளமா அப்படியே போகுது. ஆங்கில வார்த்தை ஒரு நாளுக்கு 2 வீக்ஸ் வாங்கலாமா இதெல்லாம் சாதாரணமா உள்ள வரும். புதுமை பித்தனின் நண்பர், அவருடைய வாரிசுன்னு சொல்லப்படுகிற தோமஸ் இரகுநாதன் எழுதிய கதை சேற்றின் மலர்ந்த செந்தாமரை தொகுதியில இருந்து இந்த கதை.